பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசித்து 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்த பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம், உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான நேரம். சரியா? இன்றைக்கு இந்த சாட்சி செய்தி ஜெபத்துக்கெல்லாம் பிறகு நாம் தேசத்தின் சில முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு தெய்வ செய்தியை கேட்க போகிறோம். சரி, முதலாவது சாட்சி சகோதரி பிரேமா எலிசபெத் கரூர். தமிழ்நாட்டில் கரூர்ன்ற இடத்திலிருந்து இந்த சாட்சி அவங்க எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 27 வருடமாக கழுத்தின் பின்புறத்தில் நரம்பு பிரச்சனை இருந்தது. பின் கழுத்தை பிடித்தது போன்று இறுக்கமாக இருக்கும். பனி காலத்தில், அதாவது குளிர்காலம் வந்துட்டாலே மிகவும் கஷ்டப்படுவேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டைமில் பனிக்காற்று காதில் பட்ட உடனே காதுக்குள்ளே ஒரு குத்தல் வலி வந்து இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விடும். தலை சுற்றும் தொடர்ந்து இருக்கும். ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியாது. வெயில் காலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் பனிக்காலத்தில் தான் மிகவும் கஷ்டப்படுவேன். 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தேன். மாத்திரை போடும்போது வலி குறைந்தது மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த பிரயோஜனமும் இருந்தது இல்லை. 27 வருடமாக இந்த நரம்பு பிரச்சனையின் பாதிப்பு. 2023 கடந்த நவம்பர் மாதம் தொடங்கியதுமே எனக்குள் பனிக்காலத்தை குறித்த ஒரு பயம் வந்துவிட்டது. ஆனால் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க ஜெப நிகழ்ச்சியை பார்த்து ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது என்னுடைய வாலிப மகள் என் தலை மீது கை வைத்து எனக்காக ஜெபம் செய்தாள். பெரிய ஆச்சரியம். நவம்பர் மாதம் கடந்து பனிக்காலமும் முடிந்து விட்டது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயேசு என்னை காத்து கொண்டார். தலை சுற்றோ கழுத்து பிடிப்போ காது வலியோ எதுவும் இல்லை. 27 வருடமாக இருந்த கழுத்து நரம்பு வலியிலிருந்து என் மகளின் ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் சுகம் தந்து என்னை காத்து கொண்ட இயேசுவுக்கு நன்றி. அவருடைய வாலிப மகள் கை வைத்து ஜெப நேரத்தில், இயேசுவே எங்கள் அம்மாவை சுகமாக்கும், 27 வருடமாக இருக்கிற அந்த நரம்பு பிரச்சனையை மாற்றி நரம்பிலே சுகம் உண்டாகட்டும். அவ்வளோதான் ஜெபம். 5 நிமிட ஜெபத்தில் 27 வருஷமாக அந்த வியாதி போய்விட்டார். நல்ல அற்புதமான சுகம். இன்னைக்கு உங்களுக்கு அதே மாதிரி அற்புதம் நடக்க போகிறது. ஜெபிக்க ஆயத்தமாருங்க. அடுத்தது சகோதரி மேரி தென்காசி. அங்கிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என் கணவரின் வலது காலில் பெருவிரலின் பக்கத்தில் ஒரு சின்ன கட்டி 7 வருடமாக இருந்தது. ஒரு கோலி குண்டு அளவில் இருக்கும் அந்த கட்டி. எந்த வலியும் இல்லை. வலி எதுவும் இல்லாததினால் எனக்குள் ஒரு பயம், கலக்கம் இருந்தது. அது என்ன கட்டியோ, என்ன வலியும் இல்லை, ஆனால் இவ்வளோ சைஸில் இருக்கு. 7 வருஷமாக அந்த கால் அந்த விரலில் இருக்கிறது. கடந்த வாரம் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் போது நீங்களே உங்களுக்காக ஜெபியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொன்னீர்கள். என் கணவரின் காலில் இருந்த கட்டி மீது என்னுடைய ஒரு விரலை மட்டும் வைத்து இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டி மறையட்டும் என்று ஜெபம் செய்தேன். நல்ல கவனிங்க எப்படி ஜெபித்தாங்கன்னு. ஒரு விரலை கட்டி மேலே வச்சு, 7 வருஷமாக இருக்குது கட்டி இவ்வளோ சைஸில், ஒரு விரலை வைத்து இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறைந்து போகட்டும். அவ்வளோதான் ஜெபம். நல்லா அறிந்து கொள்ளுங்க எப்படி ஜெபிக்க தெரிச்சு அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க. இதே மாதிரி நீங்கள் ஜெபிச்சா போதும். மறுநாள் காலையில் கட்டி உடைந்து விட்டது. 7 வருடமாக இருந்த கட்டி ஒரு நிமிட ஜெபத்தில் காணாமல் போனது. அற்புதமே. இயேசு உண்மையிலேயே பெரிய அற்புதர். அதற்கு நாங்களே சாட்சி. 7 வருஷமாக அந்த கட்டி ஒரே ஒரு நிமிட ஜெபம், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறைந்து போகட்டும். நீங்கள் ஜெபிச்சா போதும். உங்கள் உடம்புல கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி, எந்த விதமான கட்டி, எனி டிசீஸ் வியாதியாக இருக்கட்டும், அந்த இடத்துல கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அந்த வார்த்தைக்கு வியாதிகள் கீழ்ப்படியும். இயேசுவின் நாமம் அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு நாமம். அந்த பேரை சொன்னால் பிசாசு பயப்படும், வியாதிகள் மறையும், வலிகள் விலகும். அற்புதம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து சகோதரி ஒலிவியா, ஊட்டியிலிருந்து சகோதரி ஒலிவியா எழுதியிருக்கிறாங்க. 40 வருஷம் ஒரு பிரச்சனை. இயேசு எப்படி விடுதலை கொடுத்திருக்கிறார் பாருங்க. கடந்த 40 வருடமாய் இருட்ட தொடங்கும் மாலை நேரத்தில் நான் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன். 40 வருஷம் பிரச்சனை. இது 1-2 வருஷம் இல்லை. நல்லா கவனிங்க. எனக்குள் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பயம். என் கூடவே ஒரு உருவம் எப்பொழுதும் இருக்கும். என் முன் நின்று அது டான்ஸ் ஆடும். கழுத்தை பிடித்து நெரிக்கும். என்னை தூங்க விடாது.
ஏதாவது என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் தூங்க விடாததால் பகலில் கண் அயர்ந்து விடுவேன். கட்டிலில் படுத்திருக்கும் என்னை கீழே அது தள்ளிவிடும். என் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளும். வீட்டிற்குள் தனிமையில் இருக்கவே பயந்து கொண்டே இருப்பேன். சில நேரங்களில் என் கணவர் வேலை விட்டு திரும்பி வீட்டுக்கு வரும் வரை வீட்டு வாசலிலேயே உட்கார்ந்திருப்பேன். இப்படியாக 40 வருடம் கஷ்டப்பட்டேன். என்ன கஷ்டம்! 40 வருஷம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. 40 வருஷம் இந்த சகோதரி ஊட்டியை சார்ந்தவங்க. ஒரு அசுத்த ஆவி அந்த எப்பவும் கூடவே இருக்கமா. அது உருவத்தை பார்க்க முடியும், பயமுறுத்தும், தூங்க விடாது. நான் அப்போ என்னென்னலாம் முயற்சி பண்ணி டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, பல அது அந்த விடுதலை பெற பல முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல. என்னென்னவோ செய்து பார்த்து ஒன்றில் பிரயோஜனம் இல்லை. அதனால் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கவே பயம். இன்றைக்கி ஏதோ ஒரு பயம் உங்களையும் ஆட்டி படைக்கிறதில்லை. ஒரு உருவம், ஒரு அசுத்த ஆவி உங்களோட பேசுறதில்லை, பயம். இவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, கடந்த வருடம் என் கணவர் இறந்து விட்டார். துக்கத்திற்கு வந்திருந்த சொந்தக்காரர்களும் திரும்பி போய்விட்டனர். இப்பொழுது நான் தனிமையாக இருக்கப் போவதை நினைத்து பயமாக இருந்தது. கணவர் கூட இருக்கிறாரு, அவங்களோட இருக்கும்போதே பயந்து வாழ்ந்தாங்க. இப்போ யாருமே வீட்டில் இல்லைன்னா பாருங்கள். இந்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தேன். அன்று நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு மரண பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பயமுறுத்தி கொண்டு வீட்டுக்குள் இருக்கின்ற அசுத்தாவிகள் எல்லாம் வெளியேறுகிறது என்று சொன்ன நொடியிலேயே என்னை விட்டு பயம் போனது. 40 வருஷமாக இருந்தது. அவங்க ஜெபிக்கிறாங்க வீட்டில் இருந்து கொண்டு, ஊட்டியில் இருந்து கொண்டு. ஜெப நேரத்தில் உங்களை பயப்படுத்துகிற ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது சொன்ன உடனே அந்த ஆவி வெளியேறி போய்விட்டார், பயம் போய்விட்டார். என் கூடவே இருந்த அசுத்த ஆவி இப்பொழுது இல்லை. மரண பயம் என்னை விட்டு விலகியது. இரவில் நன்றாக தூங்குகிறேன். 40 வருடமாக எனக்கு இருந்த அசுத்தாவியின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 40 வருஷ போராட்டம். இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவி என்னை விட்டு போகட்டும், அவ்வளோதான் விடுதலை. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கவனிக்கிறார், அதை விசுவாசிங்க. இயேசு இப்போ என் பக்கத்தில் இருக்கிறார், அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன்னு விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள், உடனே ஒரு விடுதலை உண்டாகும். இன்னொரு சாட்சி பாருங்கள். 10 வருஷம் காத்திருந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்குது. இயேசு செய்ததை பாருங்கள். சகோதரி சுகந்தி, சென்னை. எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். ஒரு குழந்தைக்காக நான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகவே போனது. பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்திருந்தோம். நாங்கள் முயற்சித்து பார்க்காத வைத்தியமே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஒவ்வொரு முறையும் நல்ல செய்தியை எதிர்பார்த்து ஏமாறும் போது வாழ்க்கையே வெறுத்து போய் இருப்பேன். குழந்தை இல்லாததினால் நாங்கள் பெரிய பாவம் செய்தவர்களாகவே மற்றவர்களால் பார்க்கப்பட்டோம். நாங்கள் இருவருமே வேலை பார்த்து வந்ததால் பொருளாதார வசதி இருந்தது. ஒரு பிள்ளை இல்லாமல் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் என்று எங்கள் முகத்துக்கு நேராகவே மற்றவர்கள் பேசுவார்கள். உங்கள் 2 பேருக்கு இது எதுக்கு, பிள்ளையா குட்டியா என்று எங்களை சுற்றி பல விமர்சனங்கள் இருந்தது. அவமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் நான் தொடர்ந்து வாக் வித் ஜீசஸ் பார்ப்பேன். ஒவ்வொரு நாள் தேவ செய்தியும் அந்த நாளின் ஆறுதலுக்காக எனக்காகவே பேசப்பட்டதை போன்றே இருக்கும். 2020ஆம் ஆண்டு நடந்த கற்பத்தின் கனிக்கான சிறப்பு நேரலை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெப வேளையில் நீங்கள் என் பெயர் சொல்லி அழைத்து வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். இயேசு உங்கள் மூலம் அழைத்தது என்னைத்தான், என் பெயரைத்தான் சொல்லி ஆண்டவர் அழைத்தார் என்று நானும் அதை விசுவாசித்து தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். இயேசு என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 2 தனியான ஆசீர்வாதமாய் ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1மாய் இரட்டை குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்துள்ளார். ஒரு குழந்தை கேட்ட எனக்கு 2 குழந்தை கொடுத்து தலை நிமிர செய்த இயேசுவை என் வாழ்நாள் முழுவதும் துதித்து மகிழுவேன். 10 வருஷம் அவமான, நிந்தை, காது கேட்க பிள்ளையா குட்டியா, அவங்களுக்கு எதுக்கு சொத்து, உங்களுக்கு எது இப்படிலாம் பேசக்கூடிய பொல்லாத இறுதியும் கொண்ட மக்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க பாருங்க. அதான் வேதனையான ஒரு காரியம். ஒருத்தருடைய உணர்வுகளை, வேதனைகளை புரிந்து கொள்ளாத மக்கள் இப்போ அவங்க எங்கே மூஞ்ச வைப்பாங்க?
இப்போ 2 குழந்தை ஆண்டவர் கொடுத்துட்டார்ல. அப்படி பேசினவங்க வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போனார்கள். அவங்க வெட்கப்படும்படி அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தினார். எந்த இடத்துல உங்களை அற்பமாக பேசுகிறாங்களோ, எந்த மாமியார், நாத்தனார், சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேவலமாக பேசுகிறாங்களோ, அவங்க முகம் வெட்கப்பட்டு தலை குனியும்படி அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பயப்படாதங்க, உங்கள் கண்ணீரை தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால் இப்படி இதெல்லாம் பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள், மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியாத கடின இருதயம் கொண்ட சுயநலவாதிகள். அவங்க பேச்செல்லாம் கண்டு சோர்ந்து போகாதங்க. ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களையும் ஆசீர்வதிங்கன்னு மன்னிச்சுட்டு போய்கொண்டே இருங்க. அதனால் சுயநலத்துக்காக மற்றவர்களை ஏளனம் பண்ணி பார்த்து மகிழ்கிற ஒரு கூட்டம் இந்த கடைசி காலத்தில் பெருகும். வேதத்தில் சொல்லியிருக்கல, பரியாசக்காரர் தோன்றுவாங்க. கடைசி காலம் அப்படி தான் இருக்கும், பரியாசம் பண்ணுறவங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. இப்போ ஜெபிக்கணும். முதலாவது சகோதரர் டேவிட் தாமோதரன், சென்னையில் பூந்தமல்லியிலிருந்து. அவருடைய சாட்சியை கேளுங்களேன். நிறைய பேர் சகோதரர்கள் சாட்சியை பார்க்குறீங்கல்ல, நீங்கள் கவனமாக இந்த சாட்சியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அந்த சாட்சியை பாருங்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? 48 வருஷம் ஒரு பழக்கம், பாவ பழக்கத்துக்கு அடிமை. ஒரு நாளைக்கு 450 ரூபாய்க்கு சிகரெட் மாத்திரம். ஒரு நாளைக்கு 450னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு யோசித்து பாருங்கள். இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, சிகரெட்லேருந்து இயேசு விடுதலை கொடுத்த பிறகு சரீரம் ஆரோக்கியமாக இருக்குது, சேவிங்ஸ் இவ்வளோ பணம். ஒரு நாளைக்கு 450 ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பணம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம், அவ்வளோ மிச்சம். அதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். எனக்கு அன்பானாள், இதுக்கு நீங்கள் 40 நாள், 50 நாள், 21 நாள் விரதம் இருக்கணும், உபவாசம் பண்ணணும், 4 மாடிக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகணும், அது ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவை சுமந்து நமக்காக அடிபட்டு பாடுபட்டு நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார். இனி நம்ம வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் ஃபெய்த், விசுவாசம். அவருடைய பிரசன்னத்தில் வந்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த ஐயாவுக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்களே, 48 வருஷம் பாவ பழக்கத்திலிருந்து, மதுபான பழக்கத்திலிருந்து, போதை மருந்துகள் பயன்படுத்துவதிலிருந்து, புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து இன்றைக்கு இயேசு விடுதலை தரப்போகிறார். வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உன் பாவத்திற்கு ஒரு விடுதலையின் நாள், பாவ வல்லமையிலிருந்து விடுதலை. நீ ஜெபிக்கும் போது உனக்கு விடுதலை உண்டாகும். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இப்போ எங்கே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். அதிகாலை 3:30 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாங்க. 3:30 மணிக்கு எழும்பி 3 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாம். இதுதான் எப்படிங்க இதெல்லாம் கிரகிக்க? இதுதான் எழுப்புதல், ஜெப எழுப்புதல். இன்றைக்கி ஜெப எழுப்புதல் தேசம் எங்கும் பரவி விட்டது. திரளான மக்களை ஜெபிக்க எழுப்பி விட்டார். வரப்போகிற ரட்சிப்பின் எழுப்புதலுக்கு இதுதான் முதல் அடையாளம். 3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் மாற்றி விட்டார் பாருங்கள். இதுதான் இயேசு இன்றைக்கு உங்களை மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சரியா? உங்கள் வீட்டில் யாராவது அப்படி பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால், பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் குற்றப்படுத்தாருங்க. நீங்கள் ஒரு குடிகாரன் எப்படி பண்ணுறங்க அப்படி மாதிரி சொல்லாருங்க. இப்போ ஜெபம் பண்ணுங்க, இயேசு விடுதலை தருவார்னு அவங்க மேலே கை வைத்து ப்ரேயர் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் பாரம் எடுத்து அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபிங்க. அவங்களுடைய மனதை கர்த்தர் மாற்றி விடுவார். இயேசு விடுதலை தந்து விடுவார். அடுத்து இன்னொரு சாட்சி பார்க்கலாம். சகோதரி லட்சுமி, சித்தூர் ஆந்திர மாநிலத்திலிருந்து லட்சுமி. அவங்களுக்கு என்ன விடுதலை கிடைத்தது பாருங்கள். ஆண்டவர் என்ன விடுதலை தந்திருக்கிறார்னு அவங்க சாட்சியை கேட்க. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? மரணத்தின் கட்டிலிருந்து ஒரு விடுதலை, மரணத்தின் வாசலுக்குள்ளே நுழைஞ்சு விடுதலை பெற்று வந்திருக்கிறாங்க. அதாவது ரத்தம் உறைந்து விட்டது, பிளட் கிளாட்னா ரத்தம் உறைந்து, அதனால் ரத்தம் எடுக்க முடியல. அதை டெஸ்ட்டு பண்ணுவது. ஆனால் அவங்களே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க 23 வருஷம். அப்போ பிளட்டு உறைஞ்சிட்டுன்னா அவ்வளோதான் மரணம். ஏன்னா பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ண எடுக்க முடியல. எத்தனை பேர் ட்ரை பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வேறு ஆஸ்பத்திரிக்கு, பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. போகிற வழியில் அவங்க ஒரு ஜெப உதவியை தேடினாங்க. அதுக்கு தான் பாருங்கள், எந்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரலாம். அதனால் நடுராத்தில் வரலாம், அதிகாலையில் வரலாம். அப்போ அவனுக்கு ஜெப உதவி செய்ய ஆட்கள் வேண்டும். தானாக மரண போராட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களாக போராடி கொள்ள முடியாது, இன்னொருத்தருடைய உதவி தேவை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக. அதுக்கு தான் நம்முடைய இயேசு உடைக்கிறார் ஊழியத்தில் 24 மணி நேரமும் ஜெப உதவிக்கு ஆட்களை வைத்திருக்கிறோம். 24 மணி நேரமும் அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. எனி டைம் நீங்கள் அந்த ஃபோனுக்கு கால் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பாங்க.
இந்த ஃபோன் நம்பர் பாருங்கள். நீங்கள் தமிழில் பேசி ஜெபிக்கணுமானா அதுக்கான ஃபோன் நம்பர் 2 இருக்கிறாரு. எனக்கு தமிழ் தெரியாது, கன்னட மொழி தான் தெரியும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறாரு. ஹிந்தி மொழியில் தான் என்னால் பேச முடியும்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறாரு. தெலுங்கு மொழியில் தான் எனக்கு பேச முடியும்னா அதுக்கு ஃபோன் நம்பர். சென்னையில், பெங்களூரில், 4 மாவட்டத்தில் 3 இடத்துல 24 மணி நேர ஜெப மையத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். என்னால் இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிப்பதற்கு. அப்போ ஒரு சகோதரர் ஜெபிச்ச உடனே என்ன நடந்து, காருக்குள்ளேயே தேவ பிரசன்னம். மரணக்கட்டு, மரண பயம், மரணத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஜெபித்த உடனே தேவ பிரசன்னம் இறங்கின உடனே அந்த பயம் விலகுகிறாரு. அதான் அனுபவம். அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த மரண பயம் விலகினது. அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணால் எல்லாம் நார்மல். எப்படி உறைந்து போன ரத்தம் மறுபடியும் நார்மலாக மாறிச்சு. அதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால திட்டமாக சொல்கிறாங்க, ரத்தம் உறைஞ்சிட்டுனா அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு மருந்தே கிடையாது, மரணம்தான். ஆனால் இயேசு அப்படின்ற நேரத்துக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குகிறார். நீங்கள் இப்போ மரணக்கட்டில் இருக்கிறீங்களா, சுகமே ஆக்க முடியாது அவ்வளோதான் சொல்கிறாங்களா, அப்படின்ற நேரத்துக்குள்ள இயேசு அற்புதம் செய்வார். ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடணும், அவ்வளோதான். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். இப்போ ஒரு 5 நிமிட நேரம் ஜெப நேரம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படியிடுவது தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். அப்படி இல்லை, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை ஐயா அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்த வண்ணமாய் வியாதி உள்ள இடத்துல கை வையுங்க. உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும். அந்த ஐயா பாருங்கள், புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னு ஜெபிச்சாங்கல்ல. மதுபானம், போதை வஸ்துகள், போதை மாத்திரைகள், இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, நீங்கள் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாராவது உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்க மேலே கை வைத்து, பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆட்சேபிக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இயேசுவே தொடும், இயேசுவே சுகம் தாரும், அவ்வளோதான். இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க ஐயா, நாங்கள் பக்கத்தில் போக முடியாது, ஐசியூக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில் இருக்கோம், பரவாயில்லை, நீங்கள் இங்கேருந்து ஜெபிங்க, இயேசு உள்ளே போய் தொடுவார். விசுவாசத்தோட ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, இந்த மரணக்கட்டு மாறட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. இப்போ நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கணும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் ஒருமுகப்படணும், எண்ணம் சிதறக்கூடாது. கண்களை மூடி அப்படி இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே இந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும், அசுத்த ஆவி விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி மறையட்டும், கட்டி மறையட்டும், இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுங்கிற பெயரை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தை செல்வம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும், காரியம் ஆய்க்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார், அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை உணர்கிறீர்கள். ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே இறங்குகிறது, தேவ பிரசனம் இறங்குகிறதுனால மரண பயம் விலகுகிறது, மரண கட்டுகள் இன்றைக்கு மாறுகிறது. தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி இன்றைக்கு அநேகரை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. மரண கட்டுகள், பயங்கள் விலகுகிறது. பவானி என்கிற மகளுடைய உள்ளத்தை பயப்படுத்துகிற அந்த மரண பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. விடுதலை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய் மகளே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்பொழுது சோஃபியா என்கிற ஒரு வாலிப மகள் இரவு வந்துட்டாலே பயம், தூங்க முடிவதில்லை, வெளியே சொல்ல பயம். இயேசுவின் நாமத்தை சொன்னதனால் அந்த ஆவி விலகுகிறது. சோஃபியா என்கிற மகளுக்கு இந்த பயத்தின் ஆவில் இந்த விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். இயேசுவுக்கு நன்றி. செல்லதுரை என்கிற சகோதரர் ராத்திரி வந்தா பயம், தூங்க முடியவில்லை, இந்த ஆவி விலகுகிறது. இயேசுவின்
நாமத்தில் இயேசுவின் பெயரை சொன்னதுனால ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு மனதார நன்றின்னு சொல்லுங்க. அனில் குமார் என்கிற சகோதரர், ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. அனில் குமார், நீங்க வட இந்தியாவின் பகுதியில் இருந்து ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசுவுக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது பிரேம் சந்த் என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. பிரேம் சந்த் என்கிற ஒரு சகோதரர், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறாரு. அந்த மரண பயத்தை கொண்டு வந்த ஆவி விலகுகிறாரு. உங்களுடைய சரீரத்தில் எலும்புகளில் உண்டாகிற வலிகளும் இப்பொழுது மறைகிறது. விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க் யூ ஜீசஸ். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சேஸ் தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா ஆண்டவரை துரிங்க வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவனை தொட்டு விட்டீர், விடுதலை கொடுத்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு நன்றி. மனதாரமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு அநேகருக்கு இன்னைக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம்.